நமஸ்காரம். நம்முடைய வாஸ்து பயணத்தில் ரீசெண்டாக கன்சல்டேஷனில் ஒரு புது வீடு கட்டணும், பிளான் உங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு அழைச்சிருந்தாங்க. நம்மளுடைய ரொம்ப தெரிஞ்ச ஒரு கிளைண்ட். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமணியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழி. அவங்களுடைய பிளாட் எப்பயுமே ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய வாஸ்து கன்சல்டேஷனில் நாங்கள் வந்து பிளாட்டை பார்க்காம பிளான் கொடுக்கறது கிடையாது. அது தவறும் கூட அந்த மாதிரி. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் இது குறித்து பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் நம்மளுடைய புது நேயர்களுக்கு, புது ஃபாலோவர்களுக்கு இது ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். முக்கியமான விஷயம் அப்படின்றதால நான் ஜஸ்ட் ரீட்ரேட் பண்ணுறேன். வாஸ்துவில் வீடு மட்டும் வந்து ஒரு முக்கியமான ரோலை வைட்டலாக ப்ளே பண்ணாது. நம்ம வசிக்கூடிய இடம், நம்மளுடைய வீடு அமையக்கூடுகின்ற அந்த பிளாட், அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வைட்டலான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். அந்த இடம்தான் நம்ம வீடு கட்ட வேண்டிய, வாஸ்துப்படி கட்ட வேண்டிய உந்துதல்களை ஏற்படுத்தும். அது வந்து என்னுடைய அனுபவத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல இடம், வாஸ்துப்படி அமைகின்ற ஒரு பெஸ்ட் இடம் நிச்சயமாக நல்ல வீடுகளை ஒரு காலகட்டத்தில் மாற்றி அமைத்து விடும். ஒரு நல்ல தெருக்கூத்து, நல்ல தெருப்பார்வை இருக்குன்னும்போது ஒரு சில காலகட்டத்தில் தவறான வீட்டில் அவங்க வசிக்கிறாங்க, தவறாக கட்டிட்டாங்க, அவங்களுடைய முன்னோர்கள் வாஸ்து தெரியாமல் அந்த நாலேஜை பற்றி முக்கியத்துவம் கொடுக்காம அப்படின்னும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டம் மாறும்பொழுது நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற புண்ணியம், நல்ல விஷயங்கள், ஏன்னா அந்த இடம் வந்து அவங்கள புண்ணியத்தை செய்ய வச்சு நல்ல விஷயங்களை அவங்களை கொண்டு வந்து சேர்த்துரும். கம்மிங் பேக் டு த பாயிண்ட், நம்மளுடைய கிளைண்ட் கேட்டது, சார் எங்களுக்கு எலிவேஷன் வேணும் அப்படின்றத கேட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, வி நெவர் கிவ் பிளான் வித்தவுட் சீயிங் தி பிளாட் சைட். பிளாட்டை போய் விசிட் பண்ணக்கப்புறம் தான் அது நல்ல விஷயமா, அதில் தவறுகள் இருந்தால் அதை மாற்றி அமைச்சிக்க முடியுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத அதை க்ளீனாக வந்து நம்மளுடைய கன்சல்டன்ஸுக்கு எடுத்து உரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளான் அப்படின்றத நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம். சப்போஸ் அந்த இடம் மிகப்பெரிய தவறான இடம் அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம், பிளானும் கொடுக்க மாட்டோம். இது ஃபார் த கைண்ட் இன்ஃபர்மேஷன். அது மாதிரி அமைக்கும்போது ஒரு நல்ல பிளாட்டு, வெரி குட் ஃபேமிலி, முன்னோர்கள் நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க. பிளாட்டை பார்க்கும்போதே நம்ம சிம்பிளாக சொல்லிட முடியும், இந்த இடம் வந்து இந்த முன்னோர்கள் இவங்க பண்ண காரியங்கள்னால அமைஞ்ச ஒரு ஒரு அதி அற்புதமான ஒரு இடம் அப்படின்றத நம்ம ஒரு விஷயத்தை கணிச்சிட முடியும். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வடகிழக்கு, கிழக்கு தெருக்குத்து இருக்குது. அதே போல் அவங்களுக்கு மேற்குலேயும் ஒரு ரோடு வந்து இருக்குது. இந்த விஷயங்கள் அவங்களுக்கு எடுத்து உரைச்சிட்டு, அம்மா இதில் நீங்கள் வீடு கட்டலாம், தவறு கிடையாது, பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் போடுறோம், அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணிக்கிறோம், அதன்படி நீங்கள் வீடு கட்டுறது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு வந்தோம். இதில் அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் எங்களுக்கு வந்து எலிவேஷன் ரொம்ப முக்கியம் சார், எங்கள் வீட்டுடைய எலிவேஷன், அதில் அதே மாதிரி பால்கனி இருக்கிறது நாங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஆசைப்பட்றோம். ஏன்னா நிறைய செலவு பண்ணி கட்டுறோம், அது ஒரு ஒரு கூடுதல் அழகாகவும் இருக்கும், அதனால் பால்கனி இருந்தால் சிறப்பு சார், அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பிளான் போட்டு கொடுங்க, எலிவேஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லிக்கல, ஏன்னா அது நல்ல இடம், அதில் எங்கே எலிவேஷன் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்றத குறித்து நான் உங்களுக்கு, நம்ம நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி பால்கனி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எந்த இடத்துல வந்து நம்ம அமைச்சு கொடுக்கலாம், எந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் அமைச்சு கொடுத்துட்டேன். இந்த பால்கனி எலிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தவறான வீடுகளில், தவறான பிளாட்களில், தவறான தெருக்குத்துகள், தெரு பார்வைகள் வரக்கூடிய இடத்துல எவ்வளோ பெரிய தாக்கத்தையும் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் அங்கே வசிக்கின்ற மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்டதால தான் இந்த கருத்தை நான் வந்து சொல்கிறேன். ஒரு வீடு தெற்கும் மேற்கும் சார்ந்து அவங்களுக்கு
ரோடு இருக்குது அப்படின்னும் பொழுது, அல்லது மேற்கு சார்ந்து மட்டும் ரோடு இருக்குது, அந்த மேற்கில் அவங்களுக்கு அந்த பார்வை தவறான பார்வை படும், இல்லை தெற்கு சார்ந்து ஒரு ரோடு இருக்குது, அது தவறான பார்வை ஏற்படும் அப்படின்னும் பொழுது, நிச்சயமாக பால்கனி அப்படின்றது வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பால்கனி அப்படின்றத நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நல்லது. உங்கள் வீட்டிலேருந்து வெளில போய் அமர உட்காந்து கணவன் மனைவி அமர்ந்து சாயங்கால வேளையில் உட்காந்து பேசுகிறதும், பசங்களோட ஓடி விளையாடி அரட்டை அடிக்கிறதுக்கும் ஒரு நல்லமான ஒரு இடமாக அமைகிறது இந்த பால்கனி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு எலிவேட் ஆகி உங்கள் சுற்று வட்டாரத்தில் நீங்கள் ஒரு அழகான ஒரு பார்வையை ஒரு நல்ல ஒரு பிக்சர் பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த பால்கனி அப்படின்றது. எப்பயுமே வாஸ்து சாஸ்திரப்படி எலிவேஷன் பால்கனி அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது இந்த சதுரம் செவ்வகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முக்கியமாக மையமாக கொண்டு அந்த பால்கனிகளை சதுரம் செவ்வகமாகவே அமைத்து கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் ஒரு மூலையில் வளர்த்து ஒரு மூலையை கட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தயவு செய்து உங்களுடைய மேஸ்திரி இன்ஜினியர் வற்புறுத்தினார், இல்லை அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தயவு செய்து செய்யாதீர்கள். எப்பயுமே பணம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த செலவு பண்ண பணம் பல மடங்கு உங்களுக்கு ரெட்டிப்பாக வரணும் அப்படின்னா அந்த நான் சொல்லக்கூடிய இந்த பால்கனி மற்றும் எலிவேஷனை எப்பயுமே பர்ஃபெக்டாக ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் சதுரம் அல்லது செவ்வகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் எலிவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே டாப் டு பாட்டம் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் எலிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களை ஹைரைஸ் பில்டிங்காக இருந்தாலும் எத்தனை ஃப்ளோருக்கு நீங்கள் கட்டினாலும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக உங்களுடைய எலிவேஷனை வச்சுக்கோங்க. டோன்ட் அட் எனி காஸ்ட் டு நாட் கட் ஆர் பிரேக் தி எலிவேஷன். இந்த தவிர எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கன்சல்டன்ட் அணுகி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் பிளான் அவருக்கு கொடுத்து உங்கள் வீட்டு அருகாமலே இருக்கக்கூடிய நல்ல கன்சல்டண்ட்டை அணுகி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாகவும் எந்த ஒரு சரிவும் இல்லாமல் நிச்சயமாக இருக்கும். நான் இதுக்கு எதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்கான வேர்ட் சரிவு அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கும் பால்கனிக்கும் எலிவேஷனுக்கும் சம்மந்தம் உண்டு. இந்த சரிவு வாழ்க்கையில் ஒரு சிறிய அளவு கூட சரிஞ்சு போகிறது அப்படின்றது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். ஆகையால் பால்கனியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது நல்லது. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜி திருவிழிலே சனம் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவிழிலே சனம் சனம் சனம்.